இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் நெருக்கம் எதற்காக. ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனம் 5. கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். And Joseph also went up from Galilee out of the city of Nazareth into Judea unto the city of David, which is called Bethlehem. Luke chapter 2 verse 4. என கண்மானவர்களே, இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, யோசேப்பை குறித்து இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். அங்க என்ன எழுதப்பட்டுள்ளதுன்னா, கலிலேயாவிலிருந்து அவர் எங்க கிளம்பி போறார் அப்படின்னா, யூதேயாவில் இருக்கிற பெத்லகேம் என்னும் ஊருக்கு அவர் கிளம்பி போனார் அப்படின்னு இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனோடு கூட நடக்கிற ஜனங்களாய் இருக்கிற நாம நெருக்கங்கள் எதற்காக அப்படின்னு நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதை குறிச்சு நம்ம பார்க்கலாம். என கண்மானவர்களே, இன்னைக்கு நெருக்கம் அப்படின்னாலே நம்ம உடனே மனசு சோர்ந்து போயிருவோம். ஐயோ, இந்த நெருக்கத்துல இருந்து எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், யாரால விடுதலை கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னாலே கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நெருக்கமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. மாறாக சில நெருக்கங்களை தேவன் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னா, அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலைக்காக மாத்திரம் அல்ல, அந்த நெருக்கத்தின் மூலமாக சில தேவனுடைய திட்டங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில சில சேஞ்சஸ், ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில சேஞ்சஸ் நடக்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணுவார்னா, நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் சில நெருக்கங்களை அனுமதிப்பார். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவருடைய மனைவி இங்க கர்ப்பமா இருக்காங்க, பிரசவ காலம் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல அவங்க இருந்த நாட்டுல ஒரு கட்டளை அரசனால பிறப்பிக்கப்படுது. என்னன்னா, அவங்க தங்களுடைய ஊர்ல போய் தங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது சென்செக்ஸ் எடுக்கிறாங்க. இதுக்காக என்னன்னா, அவங்க எல்லாரும் சொந்த ஊருக்கு போறாங்க. நம்ம வாஸ்த வசனத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, யோசேப்பு எங்க வாழ்ந்துட்டு இருக்காரு? கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூர்ல. இவர் எங்க போகணும்? அவருடைய சொந்த ஊர். அவர் வம்சம் எந்த வம்சம்னா தாவீதுடைய வம்சம். அவங்களுடைய சொந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னா பெத்லகேம் தான் அவங்களுடைய சொந்த ஊர். சோ அங்க டிராவல் ஆகணும். நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு பிரெக்னண்டா இருக்கிற ஒரு லேடிய நம்ம கம்ஃபர்டான ஒரு டிராவல் நினைக்கிற பிளைட்ல கூட சம் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஏத்த மாட்டாங்க. ஏன்னா அது ரிஸ்க் அப்படின்னு. ஆனா இங்க அவர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த டிராவல் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட 2 இடத்துக்கும் 80 மைல். அவங்க அந்த நேரத்துல எவ்வளவு பாடுபட்டு போனாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கண்மானவர்களே, அவங்க போறப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிட்டு போயிருப்பாங்க, இந்த நேரத்துலதான் இந்த மாதிரியான ஒரு சென்செக் எடுக்கணுமா, இவ்வளவு கஷ்டமா இருக்க, டிராவல் கஷ்டமா இருக்கு, இன்னும் வழியில எவ்வளவு பாடுகள் இருந்திருக்கும். ஏன்னா கண்மானவர்களே, இன்னைக்கு நாம ஒருவேளை சில பாடுகளின் வழியா போய் கொண்டிருக்கலாம். சில பேரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம இங்க பார்க்கிறோம், தேவனாலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம குறித்து நாம் அறியலாம். அதாவது யூதேயாவில் இருக்கிற பெத்லகேமே, நீ சிறியவனாய் சிறிய நகரமாய் இருந்த போதிலும் உன்னை ஆளும் பிரபு, அதாவது இந்த உலகை ஆளும் பிரபு இரட்சகர் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார்னு தீர்க்க தரிசிகள் உரைத்தது நிறைவேறும் பொருட்டாக இந்த காரியம் நடக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல சில நெருக்கங்கள் தேவனால் அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னா தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக. அன்னைக்கு பார்த்தா இஸ்ரவேலருக்கு தங்களுக்கு முன்னாக ரெட் சி இருக்கும் போதுல ஐயோ, இந்த மாதிரியான ஒரு பெரிய இக்கட்டுல மாட்டிக்கிட்டோமே, நெருக்கப்படுறோமே அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ரெட் சி தான் பார்வோனுடைய சேனையை அழித்து அவர்களை காப்பாற்றுன்னு அப்ப தெரியாது. அதே போலதான் நமக்கு முன்பாக இருக்கிற சில நெருக்கங்கள் நம்மை அதிலிருந்து தேவன் விடுவிப்பதோடு நம்மை பலப்படுத்துவார். இன்னும் சொல்ல போனா, அந்த நெருக்கங்கள் தீரும் போது அதனோடு கூட சில சேர்ந்த பிரச்சனைகளும் தேவன் மாத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், தேவனோடு கூட நடப்பது.
தேவன் கூட நடந்து அவரது ஆலோசனையை கேட்டு நாம் நடக்கும்போது தேவன் எல்லா நெருக்கங்களையும் மாற்றுவார். அதோடு கூட பல பிரச்சனைகளையும் நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்துல தகப்பனே, எங்களுடைய நாங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலைக்காய், சில நெருக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய நாலேஜுக்கு இல்லாம எந்த விதமான காரியமும் எங்கள் வாழ்க்கையில நடக்காது அப்படின்றத நாங்க விசுவாசித்து இந்த நேரத்துல அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய நெருக்கங்கள் உமக்கு தெரியும், அதிலிருந்து எங்களை விடுவிக்க நீர் வல்லவர் அப்படின்றத நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மோடு கூட நடக்கிற அனுபவத்தை ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.